அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு புதினா ரைஸ் தான். மிக்ஸி ஜாரில் புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, பச்சை மிளகா, புளி, பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிறேன். க்ரீனஸ் மாறாமல் இருக்கிறதுக்காக லெமன் சேர்த்துக்கிறேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தாளிப்புக்காக கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சமாக முந்திரி, காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வரக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா புதினா ரைஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் சிக்கன் தான் மசாலா போட்டு வச்சுருக்கேன். அதையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 மணி போல் நான் எழுந்திரிச்ச உடனே நான் சிக்கனுக்கு மசாலா போட்டு வச்சுட்டேன். ஒரு 7 மணி போல் பொரிச்சா கரெக்டாக இருக்கும். இதையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஜூஸ்க்காக கேரட் ஜூஸ் தான். ஆல்ரெடி நான் கேரட் ஜூஸ் வீடியோ போட்டிருக்கனால நான் ஷூட் பண்ணலை. கேரட் ஜூஸ் பேக் பண்ணிக்கலாம். சிக்கனுமே பொரிஞ்சு வந்துருச்சு, அதையுமே எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்காக பாப்கார்ன் கேட்டிருந்தாங்க. ஒரு குக்கரில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு கார்னை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்ன் ரெடி ஆகிடும். இப்போ இதை லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். ரைஸ் வச்சுட்டு சிக்கனுமே பேக் பண்ணிட்டேன். இப்போது ஸ்நாக்ஸ்க்காக பாப்கார்னு, அதுக்கப்புறமா ஜூஸ். இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.